ஹாய், இன்றைக்கி பரோலுக்கும் பெயிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெயில் பற்றி பார்த்துக்கலாம். பெயில் வந்து ஒரு சிம்பிள் விஷயம் தாங்க. ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அவர் மேலே அஃபென்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி மெஜிஸ்ட்ரேட் கிட்ட 24 ஹவர்ஸில் சரண்டர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து எனக்கு பெயில் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து பெயிலுக்காக கேட்குறாங்க. ஸோ இந்த பெயில் வந்து ட்ரையல் நடத்தி கன்விக்ஷன் கொடுக்குற வரைக்கும்லாம் போகாது. இது அதுக்கு முன்னாடியே பெயிலுங்கிற ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சன் நான் எந்த ஒரு எவிடன்ஸையும் அழிக்க மாட்டேன், அந்த மாதிரி கோர்ட்டுக்கு நான் கரெக்டாக வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில குட் பிஹேவியர்ஸ் மெஜிஸ்ட்ரேட் வந்து நோட் பண்ணாங்க அப்படின்னா பெயில் கொடுப்பாங்க. இது பெரிய பெரிய அஃபென்ஸ்க்கெலாம் வந்து பெயில் கொடுக்க மாட்டாங்க. லைக் தட் சீரியஸ் கிரைம்ஸ், மர்டர்ஸ், ரேப், டெரரிசம், இந்த மாதிரி ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த பெயில் சூட்டபிளே ஆகாது. பெயில் பற்றி BNSSல எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 478 to 496 வரைக்கும் பெயில் பற்றி சொல்லியிருக்காங்க. எதுலன்னா BNSSல. நெக்ஸ்ட்டு பரோல் பற்றி பார்த்துலாம். பரோல் வந்து ஒருத்தர் அஃபென்ஸ் செஞ்சுட்டாரு, அவர் மேலே சார்ஜ் பண்ணி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி மெஜிஸ்ட்ரேட் கிட்டேயும் அவங்க படிச்சுட்டாங்க. அவங்கள ட்ரையல் நடத்தி கன்விக்ட் பண்ணதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஜெயிலில் நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த அரெஸ்ட் பர்சனுக்கு நம்ம பரோல் எந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் தலைமாறி இருக்கும் அப்படின்னா, அவங்க குட் பிஹேவியர்ஸ் இருந்தால், நான் வந்து பரோலில் வெளியே போயிட்டேன் அப்படின்னா நான் எந்த ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு குட் பிஹேவியராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அவங்க செஞ்ச தப்பை அவங்களே உணர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்டையும் இருக்குது. அது வந்து ஜட்ஜுக்கிட்டையும் இல்லை அந்த ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் இருக்குது அப்படின்னா அந்த பர்சனை பரோலில் வெளியே விடுவாங்க. பெயிலுக்கும் பரோலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பெயில் வந்து ட்ரையல் வரைக்கும்லாம் போகாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நடக்கிற ப்ராசஸில் நம்ம பெயில் கேட்டு வாங்கிக்கலாம். பரோலுங்கிறது ட்ரையல் நடத்தி கன்விக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட குட் பிஹேவியர்ஸ்க்காக அவங்கள வெளியே விடுறது. ஸோ அதுதான் வந்து பரோல் அப்படிங்கிறது. ஸோ இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.